டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பற்றி நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மொத்தம் 4 டாபிக் இருக்குது. 4 டாபிக்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 யூனிட் 3 யூனிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பேசிக்கான அப்டேட் எது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், இப்போ புதுசாக படிக்க வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது 6 to 12 வரைக்குள்ள பேசிக்கான கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அடிப்படை தகவல் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் வந்து 800 கொஸ்டின் இருக்குது. அதை ப்ராப்பராக அட்டன் பண்ணி OMR சீட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுங்கள். மேஜர் குரூப்பை பொறுத்த மட்டும் 6 to 9th வரைக்குமே வந்து பேசிக்கான கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது. அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி OMR சீட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கள். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மெயின் எக்ஸாம் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் உங்களுடைய மெயின் பேப்பரை வேலிடேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பற்றி நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி சிலபஸை பொறுத்த மட்டும் ரீசெண்டாக வந்து ஒரு சில கிரிட்டிக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. மற்ற சிலபஸ் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது, பட் கெமிஸ்ட்ரி சிலபஸ் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த சிலபஸை மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் எல்லாமே பண்ணாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி டிஆர்பி போர்டு வந்து எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்கலை. பட் ஸ்டில் இப்போ நியூ சிலபஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நம்ம யூஜி அண்ட் பிஜி படிக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஜியில் இருக்கிற மாதிரி பிஜியில் வந்து இருக்காது. சேம் டைம் நம்ம செம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுவுமே இதுவே வந்து நமக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மொத்தம் 4 டாபிக் இருக்குது. 4 டாபிக்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 யூனிட் 3 யூனிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து டோட்டலாக 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இது எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பேசிக்காக இருக்குது, பட் இன்டெப்த்தாக படிக்கணும். சேம் டைம் வந்து சிலபஸை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயந்து பேக் அடிக்காமல் இது எல்லாமே நம்ம படித்தது தான். அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நம்ம யூஜி பிஜி அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் வந்து பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக வேலை பார்ப்போம். அதுவும் இல்லை அப்படின்னா பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம். அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம். அதையெல்லாம் தாண்டி ஒன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஆல்ரெடி நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து சிலபஸ் பார்க்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க மாட்டாங்க, எடுத்த உடனே வந்து நானும் வந்து பிஜிடிஆர்பி படிக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம படித்த ரெஃபரன்ஸ் புக்கை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது பிஜி அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. சிலபஸ் பார்த்து முடிச்சிட்டிங்களா, அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம பண்ணக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். ஓகேவா, அந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான்
ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணக்கூடிய ஐடியா கிடைக்கா, சேம் டைம் வந்து வரக்கூடிய எக்ஸாமில் இதை விட டஃப்பாக தான் கேட்பாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து தோணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான அப்டேட் எது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், இப்போ புதுசாக படிக்க வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது 6 to 12 வரைக்குள்ள பேசிக்கான கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அடிப்படை தகவல் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் நான் வந்து ஸ்கூலில் 2-3 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெசனை, ஒரு கிளாஸை எப்படி நம்ம கொண்டு போகணும், ஒரு லெசனை வந்து நம்ம எப்படி ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து நீங்கள் எக்ஸாமில் சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகே, இது வரைக்கும் ஒரு கிளாஸில் டீச் பண்ணுறதுக்காக ஒரு லெசனை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசனில் இன்டெப்த்தாக வந்து ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் அடிப்படை தகவலை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் டைம் நம்ம அகாடமிக் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் மட்டும் டெஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க, இது எல்லாமே ஃபவுண்டேஷன் டெஸ்ட். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். இந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி அடுத்தடுத்த மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது புரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் தாண்டி நான் வந்து இப்படி தான் படிப்பேன், அப்படி தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து படிச்சுக்கலாம். பட் நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு பேசிக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 3வது பேசிக்கான அப்டேட்டு, ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு. ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட்டு வந்து நாங்கள் காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன். பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் டிகிரி லெவல் நம்ம வரும்போது யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ், அதாவது சிலபஸில் ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும். இது வந்து பிரைம் டெஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் புக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக படிக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து 2005 படித்தேன், 2015 படித்தேன், 2020 படித்தேன், அந்த புக்கை எடுத்து படிக்கட்டுமா அப்படின்னா படிங்க. பட் இருந்தாலுமே அந்த டாபிக் சார்ந்து இப்போ கரண்டில் என்ன அப்டேட் இருக்கா, ஏதாவது அப்டேட் இருக்கா, அதையுமே வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எப்போதுமே வந்து ஒரு போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் யார் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நான் வந்து எந்த விதமான அப்டேட்டுமே ஆக மாட்டேன், எந்த விதமான டெவலப்மே ஆக மாட்டேன், 2000 புக்கை தான் படிப்பேன் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகே, ஸோ ஒரு டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஓ தியரி இருக்குது அப்படின்னா அந்த எம்ஓ தியரியில் இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதாவது ஒரு ஆதர் வந்து ஏதாவது ஒரு சம்திங் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு, பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் புக்கை மேட்ச் பண்ணி டெஸ்ட் இருக்கும். இந்த லெவல் வரும்போது உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து PDF ஃபார்மெட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மேஜர். சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வு, கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி குரூப் இருக்குது. ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் வந்து 6 to 10 வரைக்கும் டெஸ்ட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 800 வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜி, கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து என்ன தினங்கள், அதே மாதிரி நீங்கள் அந்த குரூப்பை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில PDF, அதாவது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட PDF, அது மட்டும் இல்லாமல் ஜிகே சம்மந்தப்பட்ட குயிசஸ் அண்ட் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட குயிசஸ் எல்லாமே இருக்குது. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் டெஸ்ட்டு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து அந்த 3 குரூப்லேயுமே வந்து ஆக்டிவ் ஆகும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் டைம் முக்கியமான ஒரு இது, இந்த சிலபஸை பார்க்கும்போது
இப்போ இன்ஆர்கானிக் இருக்குது அப்படின்னா இன்ஆர்கானிக்ல இருந்து கிட்டத்தட்ட 2 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் 3 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 2 யூனிட் அவைலபிளாக இருக்குது. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் 3 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே எப்படி படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த டாபிக்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கும் போதே வந்து தெரியும் இது இம்பார்ட்டன்ஸ், இது வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதை வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எல்லாமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஜி பிஜி இது படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓ தியரினா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில டாபிக் வந்து ரிப்பீட்டடாக வந்து படிச்சிருப்போம். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்தர் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டாப்பிக்கில் என்ன டேட்டா இருக்குது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று சம் வச்சு கேட்பாங்க, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கூற்று அதை வச்சு கேட்பாங்க, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக அதை வச்சு கேட்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் தான் எல்லாமே ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு டாபிக் தெரியுது அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த டாப்பிக்கில் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. அதை விட்டுட்டு நான் போன வருஷம் படித்தேன், இந்த வருஷம் படிக்க மாட்டேன், நான் ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோட நீங்கள் படித்த டாப்பிக்கை படிக்காமல் ரிவைஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் 0 மார்க் மட்டும்தான் எடுக்க முடியும். இது வந்து ஒரு கடினமான வார்த்தை, பட் ஃபேக்ட் அதுதான். ஓகே, யார் ஒரு டாப்பிக்கை நல்லா படிக்காங்களோ, தெரிஞ்சிருந்தாலும் ஒன்ஸ் அதை நல்லா ரீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டாப்பிக்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால திங்க் பண்ணி பாருங்கள், கவனமாக படிங்க. சேம் டைம் ஆல்ரெடி நம்முடைய குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அந்தந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், பேசிக்கான 6 to 12 வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து பாருங்கள். சேம் டைம் சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் படித்தா மட்டும் பத்தாது. ஏன்னா பிஜி டெரிப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டாபிக் படிக்காங்க அப்படின்னா அந்த டாப்பிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபேக்ட். ஓகே, அதே மாதிரி இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மற்ற பாடம் மாதிரி இந்த பாடம் வந்து கிடையாது. மேக்ஸை பொறுத்த மட்டும் எப்படி ரொம்ப ரொம்ப ஒரு இதாக இருக்கோ, கிரிட்டிக்கலாக இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, கூற்றுக்கு வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, மெக்கானிசம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 4மே தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லா கொஸ்டினையுமே வந்து அட்டன் பண்ண முடியும். சேம் டைம் வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை டிஆர்பி போர்டில் வந்து செலக்ட் பண்ண வைக்காது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே பேசும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆக போகிறீங்க, அது கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்குது, பாய்ஸ் ஸ்கூலாக இருக்குது, கோயட் ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எந்த விதமான ஒரு போராட்டமும் இல்லாமல், அதாவது வகுப்பறையில் எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அந்த கிளாஸ் ரூமை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ புதுசாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ணி உள்ளுக்க வராங்க, போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மந்த் வந்து ஒரு கிளாஸை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை வந்து ஈஸியாக மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. இதை புரிஞ்சு படிக்கணும். புரியாமல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு குரூப்பில் வந்து 800 கொஸ்டின் இருக்குது, அதை ப்ராப்பராக அட்டன் பண்ணி OMR சீட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுங்கள். மேஜர் குரூப்பை பொறுத்த மட்டும் 6 to 9th வரைக்குமே வந்து பேசிக்கான கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்குது. அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி OMR சீட்டை வந்து சப்மிட் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் 10th +1 +2 டெஸ்ட் வந்து நடக்கும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தன்னுடைய கனவுக்காக யார் தினசரி வாழ்க்கையில் தன்னுடைய வேலையை பார்க்காங்களோ அவங்க மட்டும்தான்
அந்த ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு வாரம் படிப்பேன், 2 நாள் படிக்க மாட்டேன், ஒரு வாரம் படிப்பேன், அடுத்த ஒரு மாதம் படிக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், கவனமாக இருங்க, சிலபஸ் வைஸ் வந்து படிங்க, அண்ட் சிலபஸை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம். அதே மாதிரி 100 புக்கை வந்து படிக்க வேண்டாம், ஒரே புக்கை பல டைம் வந்து படிங்க. அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேம் டைம் இப்போ புதுசாக அட்டெம்ப்ட், அதாவது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் கொடுக்க வரவங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, புதுசாக படிக்க வரவங்க, இவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.